இன்றைய நாளுக்காக கர்த்தர் தந்த பைபிள் வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். யாத்திராகமம் புத்தகத்தில் இருந்து 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வசன விளக்கம். இந்த வசனம் மோசேயும் தேவனும் நடத்திய உரையாடலில் வருகிறது. இஸ்ரவேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு செல்லும் போது அவர்கள் தனியாகச் செல்லவில்லை. தேவன் தமது சமூகம் அவர்களோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும் என்பதன் அர்த்தம் தேவன் அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார் என்பதான். தேவன் சென்றால் மட்டுமே எங்கள் பயணம் பாதுகாப்பானது. மனிதன் எவ்வளவு திறமையோ அறிவோ ஆயுதமோ இருந்தாலும் தேவனின் சமூகமில்லாமல் அது வீணே. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதன் அர்த்தம் தேவன் இருப்பதால் நம் மனதில் அமைதி, ஓய்வு, பாதுகாப்பு, உறுதி கிடைக்கும் என்பதே. வாழ்க்கையின் பயணத்தில் பல சிரமங்கள் இருந்தாலும் தேவன் நம்மோடு நடந்தால் நிச்சயமாக நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தேவனின் சமூகம் இல்லாமல் நடந்தால் அது ஆபத்தானது. ஆனால் தேவனின் சமூகம் நம்மோடு இருந்தால் எங்கே சென்றாலும் பாதுகாப்பு, சமாதானம், ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபம். அன்பான பரலோக பிதாவே, உமது வார்த்தைக்கு நன்றி. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உமது சமூகம் இல்லாமல் நான் ஒரு அடியும் செல்ல விரும்பவில்லை. நீர் எனக்கு வழிகாட்டியும் பாதுகாப்பாகவும் இருப்பீர் என்று நம்புகிறேன். என் குடும்பத்தோடும் என் வேலைப்பாடுகளோடும் என் எதிர்காலத்தோடும் உமது சமூகம் எப்போதும் இருக்க கடவது. நான் கலங்கும் நேரங்களில் உமது சாந்தியையும் இளைப்பாறுதலையும் தரும். எங்கு சென்றாலும் உம்மோடு இணைந்து நடந்திடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.